இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான் என்றும் 2.0 லோடிங் என்றும் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஷபீர், இதை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சருடைய கான்பிடன்ஸ காமிக்குது இது ஆக்சுவலா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் அசெம்பிளியில உங்களுக்கு பல்வேறு விவாதங்களுக்கு இடையில முதலமைச்சர் வைக்கிறார் அப்படின்னும் போது அது ரொம்ப கான்பிடென்டா டிஎம்கே இருக்கு. ரெண்டாவது இந்த அசெம்பிளி செஷன்ல வந்திருக்கக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை வைத்து பார்க்கும்போது தேர்தலுக்கான தயாரிப்பு வேலைகள்ல திமுக ரொம்பவே மும்முரமாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப உறுதியாகவே தெரிகிறது. பிளஸ் இன்னொரு பக்கம் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருப்பது அப்படின்றது ஒரு பக்கம் அது ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னாலும் அந்த கூட்டணிக்கான அக்செப்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது அதெல்லாம் உணர்ந்துதான் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு விஷயத்த அவர் குறிப்பிடுறாரு, தமிழகத்தை அடமானம் வைக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு. அப்ப அந்த விஷயம் தான் அந்த ஒரு பாயிண்ட் தான் திமுகவுடைய மிக முக்கியமான தேர்தல் பிரச்சாரமாக இருக்க போகிறது அப்படின்றது தெரியுது. ஏன்னா கடந்த காலங்களிலும் பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்தை அதிமுகவுக்கு எதிராக முன்வைத்தார்கள். பட் இந்த சமயத்துல அந்த பிரச்சாரத்தை இன்னும் தீவிரமாகவும் இன்னும் ஆணித்தரமாகவும் வைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. ஏன்னா அடுத்த முறை மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்படின்னும் போது அது உறுதியாக அவர் அந்த மனநிலையில இருக்கிறாரு. அதிமுக கூட்டணியை வீழ்த்த முடியும். அதே போல உங்களுக்கு இன்னைக்கு விஜய் களத்துல வந்திருப்பது, விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது அப்படின்றது இந்த தேர்தல்ல விஜயும் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க போகிறார் அப்படின்னும் போது டிஎம்கே என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா விஜய் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிப்பாரு, அது நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு அவரு ஃபீல் பண்றாரு. சோ டிஎம்கே அப்படிதான் ஃபீல் பண்ணுது. பட் விஜய் எந்த அளவுக்கு யாருடைய ஓட்டுகளை பிரிக்க போகிறார் அப்படின்றத பாக்கணும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலெக்ஷனாக இருக்க போகிறது அப்படின்றது இதன் மூலமாகவே தெரிகிறது. ஏன்னா தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடியே பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு அதற்கான தயாரிப்பு வேலைகள்ல பல்வேறு விஷயங்கள் வெளியே வருது, பல்வேறு விவாதங்களை துவக்கி இருக்கிறது. இன்னொன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீசன் அப்படின்றதும் நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒரு விதமான ஒரு செட்பேக்கும் திமுகவுக்கு இருக்கிறது. ஏன்னா 2 அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள், அதுவும் மூத்த திமுக தலைவர்கள் கேபினெட்ல இருந்து அவங்க ரிசைன் பண்ணி இருப்பது பல்வேறு காரணங்களுக்காக, நீதிமன்ற நெருக்கடி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல பல முக்கியமான அமைச்சர்கள், மூத்த திமுக தலைவர்களுக்கு எதிரான முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள்லாம் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது அப்படின்னும் போது அந்த நெருக்கடியும் கூடுதலாக திமுக சந்திக்கிறது. அப்போ அந்த விஷயங்கள்ல இருந்து எல்லாம் ஒரு விவாதத்தை மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த தருணத்தை அவர் பயன்படுத்தி கொண்டு இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப உறுதியா சொல்றது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நான்.